வணக்கம். நம்ம போன கிளாஸில் ஓஎஸ்ஐ லேயர் பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஃபிசிக்கல் லேயர் வந்து 7th லேயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் லேயர் வந்து ரா பிட்ஸை வந்து ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக உதவுது. ஸோ இந்த ரா பிட்ஸ் வந்து 0s and 1s இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். இங்கே தான் டிரான்ஸ்மிஷன் மீடியம் இருக்குது. ஸோ அது ஒரு ஏர் மீடியமாக இருக்கலாம். ஒருவேளை வயர்லெஸ் கம்யூனிகேஷன்னா அது ஏர் மீடியம், அல்லது வயர்டு கம்யூனிகேஷனாக இருந்துச்சுன்னா அது ஒரு கேபிளாக இருக்கும். ஸோ வயர்டு ஆர் வயர்லெஸ் எதுவாக இருந்தாலும் அது ஃபிசிக்கல் லேயர். ஏன்னா அதில் வந்து பிட்ஸ் வந்து ரா பிட்ஸாக இருக்கும். அந்த ரா பிட்ஸை தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ மெஷின் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா அந்த கம்ப்யூட்டர்ஸு தான். ஸோ ஃபிசிக்கல் லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு அடுத்ததாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியா இந்த ஃபிசிக்கல் லேயரை தொடர்ந்து தான் இருக்கும். ஃபிசிக்கல் லேயர்ஸ்க்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஃபிசிக்கல் லேயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த டேட்டா லிங்க் லேயர். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ சிக்னல்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டா சிக்னலாக போனாலும் நான் யாருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணேனோ அவங்க கம்ப்யூட்டரில் அந்த டேட்டா ஒரு டேட்டாவை தான் போய் சேரும். ஸோ இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆனாலும் சரி, போய் சேர்றப்போ அவங்க கம்ப்யூட்டரில் அது டேட்டாவை தான் போய் உட்காரும். ஸோ இதுதான் அந்த டேட்டாக்கும் சிக்னலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், கோஆக்சியல் கேபிள், ஹைப்ரிட், வயர்லெஸ் கார்டு, நெட்வொர்க் கார்டு. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம்ஸ் தான் நம்ம ஃபிசிக்கல் லேயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வயர்லெஸ் கார்டு, நெட்வொர்க் கார்டு. ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு ஃபிசிக்கல் லேயர் இருக்கும். அந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த 2 ஃபிசிக்கல் லேயரையும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வயர்லெஸ் கார்டை யூஸ் பண்ணலாம், அல்லது நெட்வொர்க் கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கல் லேயருடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபிசிக்கல் லேயரில் தான் நெட்வொர்க் கார்டில் இருக்கும். நெட்வொர்க் கார்டில் தான் வந்து உங்களுடைய மேக் அட்ரஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க. அடுத்ததாக டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ நிறையா டிரான்ஸ்மிஷன் மீடியம் யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்னா பேண்ட்வித், காஸ்ட், டிலே, இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். முதல்ல பேண்ட்வித்துன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் அதிகமாக இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ பேண்ட்வித் அதிகமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் காஸ்ட் கம்மியாக இருக்கிறது மிக நல்லது. ஏன்னா லோ ஸ்கேல் என்டர்பிரைசஸ், சின்ன சின்ன பிஸ்னஸஸ்க்கெலாம் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டாலேஷனும் ஈஸியாக இருக்கணும். ஒருவேளை எரர் உருவாயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கும் அது ஏதுவாக இருக்கணும். ஸோ இதை தான் வந்து இன்ஸ்டாலேஷனும் ஈஸியாக இருக்கணும், ரீகான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா நான் இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணணுன்னாலும் அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் அதற்கு ஒத்துழைக்கணும். அதுபோல் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏற்படக்கூடாது. அடிக்கடி அதை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் காஸ்ட் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அடுத்ததாக ப்ராப்ளம்ஸ் இன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிக்னல்ஸ். முக்கியமாக வரப்போகிற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்யூஷன், நாய்ஸ், பேண்ட்வித். அட்டென்யூஷன்லாம் நார்மலாக இந்த பஸ் டோபாலஜிலலாம் அதிகமாக ஏற்படும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அந்த சிக்னல் அந்த லிங்க் வழியாக பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். ஸோ இதுதான் அட்டென்யூஷன் வாங்க. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் வச்சு அந்த சிக்னலை அப்பப்போ ஆம்ப்ளிஃபை பண்ணி விட்டுட்டே இருந்தால் அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை இன்டர்ஃபரன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா நாய்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த நாய்ஸ்னால் நம்மளுடைய டேட்டா வந்து பாதிப்பு அடையும். ஸோ
நாய்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அவ்வளோ நல்லது. அடுத்து பேண்ட்விட்ஸ்ன்னு எடுத்தால் எவ்வளோ பிட்ஸ் ஆஃப் டேட்டா ஒரு செகண்டுக்கு நம்ம கம்ப்யூட்டரால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ அந்த பிட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமை பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியமுடைய பேண்ட்வித் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதால் நிறையா சிக்னல்ஸை ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ கம்மியான பிட்ஸ் ஆஃப் டேட்டா தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும் ஒவ்வொரு செகண்டுக்கும். ஸோ பேண்ட்வித் எப்போவுமே அதிகமாக இருக்கணும், அட்டென்யூஷனும் நாய்ஸும் கம்மியாக இருக்கணும். நாய்ஸஸ் வந்து நார்மலாக எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால உருவாகும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, அந்த வெளியே என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னலை பாதிக்கும். உதாரணத்துக்கு வெதர், கிளைமேட். ஸோ இது போன்ற விஷயங்களும் நம்ம டேட்டாவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ எப்போவுமே நாய்ஸ் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. அதே போல் அட்டென்யூஷனுக்கு வந்து நம்ம நடுவில் ஆம்ப்ளிஃபையர், இப்போ பஸ் நெட்வொர்க்கே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அந்த டோபாலஜியில் லென்த் ஆஃப் லிங்க் அதிகமாக அட்டென்யூஷன் அதிகமாகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம மேக்னெட்டிக் மீடியா பற்றி பார்க்க இருக்கணும். மேக்னெட்டிக் மீடியாலாம் முன்னொரு காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வந்துச்சு. இப்போ அதை ஓவர் கம் பண்ணி நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நம்ம காப்பி பண்ணால் அந்த ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இதில் காப்பி பண்ணிவிட்டு அந்த மேக்னெட்டிக் மீடியாவை எடுத்துகிட்டு போய் இன்னொரு கம்ப்யூட்டரில் போட்டு காப்பி பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் தான். உங்களுக்கு அதிகமாக காஸ்ட் ஆகாது ஒரு மேக்னெட்டிக் மீடியா வாங்குறதுக்கு. ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கோட விலை ரொம்பன்னு சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிறலாம். பென்ட்ரைவ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 650 போட்டு வாங்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் மீடியாஸ், பென்ட்ரைவ்ஸ் இதோட அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அதோடைய காப்பியிங் ஸ்பீட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதே இது நம்ம வயர்லெஸ் அல்லது நெட் மூலமாக டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ஸ்பீடே அதிகம். இப்போது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு பார்த்தோம்னா கைடட் டிரான்ஸ்மிஷன், அன்கைடட் டிரான்ஸ்மிஷன். அந்த கைடட் டிரான்ஸ்மிஷன் தான் வயர்டுன்னு சொல்கிறோம், அன்கைடடை வயர்லெஸ் அப்படின்னு சொல்லி வரோம். கைடடுக்கு இன்னும் 3 வகையாக பிரிக்கலாம். ட்விஸ்டட் பேர் கேபிள், கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ இந்த 3 கேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம கைடட் டிரான்ஸ்மிஷனை ஏற்படுத்த முடியும். ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது இந்த ரேடியோ மேக்னெட்டிக் எனர்ஜி மூலமாக வயர்லெஸ் கம்யூனிகேஷனை உருவாக்க முடியும். அடுத்தது கைடட் அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஜென்ரலாக கைடட் மீடியா வந்து ஒரு கண்டக்டர்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த கண்டக்டர் தான் ஒரு வயராக இருக்கலாம் அல்லது ஒரு ஆப்டிக்கல் கேபிளாக இருக்கலாம், இப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அன்கைடட் மீடியா வந்து ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதுக்கு வந்து நம்ம எதுவும் வயர் யூஸ் பண்ணணும் அல்லது கேபிள் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட். ஸோ முன்னொரு காலத்துலலாம் இன்ஃப்ராரெட் கம்யூனிகேஷன் சிம்பியன் மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் பாப்புலராக இருந்துச்சு. ப்ளூடூத்துக்கு முன்னாடி அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து ட்விஸ்டட் பேர் கேபிளிங். ஸோ இதோடைய திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அது பின்னாடி ஒரு டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா, ஜென்ரலாக இந்த டெலிஃபோன் சிஸ்டத்துலலாம் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 டெலிஃபோன்ஸை வந்து இணைக்கணும் அப்படின்னாலும் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. காரணம், அது நிறையா கிலோமீட்டருக்கு அதை யூஸ் பண்ணலாம். நடுவில் நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒருவேளை சில கிலோமீட்டர், ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டரை தாண்டி வச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ரிப்பீட்டர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை என்றாலும் நம்ம லென்த் ரொம்ப அதிகமாக அட்டென்யூஷன் அதிகமாகும். ஸோ நம்ம ரிப்பீட்டர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ட்விஸ்டட் பேர். இதில் ஹெலிக்கல் ஷேப்பில் அந்த 2 வயரும் கோந்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த 2 வயரும் ஒரு இன்சுலேட்டர் போல தான், அதுக்குள்ளே தான் கண்டக்டர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதில் என்ன சிக்னல் பாஸ் ஆகுதுன்னா கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் சிக்னல், அதற்கப்புறம் இதில் கேரியர் சிக்னல் பாஸ் ஆகுது. ஸோ இந்த கேபிள் வந்து என்ன பண்ணுன்னா
இந்த ரெண்டு சிக்னலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு சிக்னலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் கேபிள் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா எவ்வளவு தூரம் அந்த கேபிளை ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதிகமாக ட்விஸ்ட் பண்ண கேபிளுடைய குவாலிட்டி அதிகமாகும். ப்ளஸ் குவாலிட்டி அதிகமாக கேபிளுடைய காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ ஜென்ரலாக வந்து என்டர்பிரைசஸ்லாம் ட்விஸ்டட் பேர் கேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த கேரியர் சிக்னலுக்கும் கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் சிக்னலுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டக்டர் மூலமாக கண்டக்ட் பண்ணுது. அடுத்ததாக நம்ம பார்க்க அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிளை ரெண்டு வகையாக வகுக்கலாம். அன்ஷீல்டட் அண்ட் ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள். அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு எடுத்துட்டா ஒவ்வொரு வயரையும் ஒரு பிளாஸ்டிக்கால் நம்ம சுற்றி இருப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிங்க் கலர் பிளாஸ்டிக், அதை தொடர்ந்து ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் இருக்குது, நடுவில் ஒரு ஒயர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரால் கவர் பண்ணியிருக்கிறோம். இதோ நீங்கள் பார்க்கலாம், நான் அதை ப்ளூ கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவரால் நம்ம அந்த ரெண்டு ஒயரையும் சுற்றி விட்டுருக்குறோம். ஸோ இது வந்து நார்மலாக சாதாரண டெலிஃபோன் ஒயர்ஸ்லாம் யூஸ் பண்ணப்பட்டு வர்றது. இப்போது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல ஒரு மெட்டல் ஷீல்டு இருக்கும். அதே போல தான் இருக்கும் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் போல தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரில் இங்கே மெட்டல் கேஸ் கிடையாது. இதோ நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஷீல்டட் ட்விஸ்டட் பேரில் இங்கே இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு மெட்டல் கேஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மெட்டல் ஷீல்டு தான் இந்த ஒயரை இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் ஹெவியாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். இந்த மெட்டல் ஷீல்டை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அது இன்டர்ஃபரன்ஸை கம்மி பண்ணும். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா இடையூறு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்விரான்மெண்ட் மூலமாக வர்ற இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் இது ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளோட அட்வான்டேஜஸ் தான். ஆனால் இது வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிளோட காஸ்ட் அதிகம். இப்போது நீங்கள் இதில் பார்க்குற இந்த டயக்ராமில் ஷீல்டட் ட்விஸ்டட் பேரில் இங்கே ஒரு மெட்டல் ஷீல்டு இருக்குது. அதே போல் இங்கே அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரில் அந்த மெட்டல் கேபிள் இல்லை. ஸோ இதுதான் ரெண்டுக்குமே உள்ள ஒரு வித்தியாசம். அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஸோ ரெண்டுமேவும் ட்விஸ்டட் கேபிள்ஸ் தான். ஆனால் ஒன்று வந்து ஆர்டினரி டெலிஃபோன் ஒயர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மெட்டல் கேஸ் இருக்கிறதா பார்க்கலாம், மெட்டல் ஷீல்டிங். இப்போ டிரான்ஸ்மிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்ற டாபிக் பற்றி பார்க்க இருக்கிறோம். டிரான்ஸ்மிஷன் வந்து அனலாக் டிரான்ஸ்மிஷனாக இருக்கலாம் அல்லது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனாக இருக்கலாம். அனலாக் டிரான்ஸ்மிஷன் ஒவ்வொரு 5 அல்லது 6 கிலோமீட்டருக்கு நடுவில் நம்ம அந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனில் அந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் அனலாக் டிரான்ஸ்மிஷனை கூட அது மேற்கொள்ளலாம். ஆனால் இதில் ஒவ்வொரு 2 அல்லது 3 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு ரிப்பீட்டர் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அதோடைய பேண்ட்வித் அப்படின்னா 1 MHz தான். நான் பேண்ட்வித் அப்படின்னா என்னென்னு நான் ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக அதோடைய டேட்டா ரேட்டும் 100 MHz தான். டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறப்போ அதிகப்படியான இன்டர்ஃபரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மட்டுமின்றி நாய்ஸஸும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ட்விஸ்டட் பேரோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கிறது இல்லை. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறது, அதை வச்சு 2 டிவைஸாக கனெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியானது தான். ஆனால் அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் அது வந்து அதிகமாக இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் நாய்ஸை வந்து அலோவ் பண்ணுது. என்ன தான் அதை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணாலும், என்ன தான் அது அவ்வளோவா காஸ்ட்லியாக இல்லாட்டியும் அதோடைய டிஸ்அட்வான்டேஜ் அதோடைய இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் நாய்ஸ் ப்ராப்பர்ட்டி தான். அது மட்டும் இல்லாமல் அட்டுனியேஷன் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து ஒவ்வொரு 2 அல்லது 3 கிலோமீட்டருக்கும் நம்ம அனலாக் டிரான்ஸ்மிஷனாக நமக்கு வந்து ஒவ்வொரு 5 அல்லது 6 கிலோமீட்டருக்கு நடுவில் ரிப்பீட்டர் தேவைப்படுது. அல்லது டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன்னா ஒவ்வொரு 2 அல்லது 3 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு ரிப்பீட்டர் தேவைப்படுது. ஸோ பேண்ட் வித்துன்ட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்மியாகவும் இருக்குது.
ஸோ இதனால தான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஸோ அட்டென்யூஷன்ற வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அட்டென்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நெட்வொர்க்கிங்கே பாதிக்கும். அடுத்தது ட்விஸ்டட் பேருடைய வெரைட்டிஸ் பார்க்க இருக்கிறோம். ட்விஸ்டட் பேரில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கேட் 3, கேட் 5, அப்புறம் கேட் 6A கூட வந்துருச்சு. ஸோ ட்விஸ்டட் பேர்ஸில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட் 3 அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 2 இன்சுலேட்டட் ஒயர்ஸை நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். இதோ பார்க்கலாம், 2 ஒயரை நான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு க்ரீன் கலர் ஒயரை ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் 2 ஒயரும் ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ப்ளூ அண்ட் ஒயிட் 2 ஒயரை ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டோட்டலாக இருக்கிற இந்த 4 ஜோடியையும் நான் ஒன்றா கோந்தி இந்த பிளாஸ்டிக் இதுக்குள்ளே நுழைச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ட்விஸ்டட் பேர் கேபிள் கேட் 3. ஸோ இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மூலமாக அந்த ஒயர்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி அது 4மே ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக உதவுது. ஸோ இது வந்து அதிகமாக டெலிஃபோன் கேபிள்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. கேட் 5 அப்படின்னு எடுத்துட்டா இதுவும் கேட் 3 போன்று தான். ஆனால் என்னென்னா இதோடைய ட்விஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லென்த்தும் அதிகமாகும். இதோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஏ வந்து கேட் 3. ஸோ லூஸ்லி ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கேட் 5 நீங்கள் பார்க்கலாம், பி டயக்ராம். ஸோ அது வந்து டைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லென்த்தும் அதிகமாகுது. இதனால வந்து சிக்னல் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு கேட் 5 கேபிளை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. காரணம் டேட்டா ரேட் வந்து 100 MB/s. ஸோ 100 MB/s அதிகம்தான். ஸோ கேட் 5 கேபிள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக நம்ம சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேட் 3 கேபிளை விட ரொம்ப டைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகவே நமக்கு கிடைக்குது. ஏன்னா ட்விஸ்டட் பேர் கேபிள் சாதாரண கேட் 3 ட்விஸ்டட் பேர் கேபிளில் நமக்கு 16 MB/s தான். இதில் கேட் 5ல் 100 MB/s தான் கிடைக்குது. ஸோ கேட் 5 கேபிளை நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ கேட்டகரி 5 கேபிள்ன்ட்டு சொல்லலாம், அல்லது கேட் 5 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அதில் பார்க்கலாம், கேட் 6E, கேட் 5, கேட் 6E, கேட் 5 இது போன்ற ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்க்கான ஒரு கம்பேரிசன் இதில் இருக்குது. கேட் 6E ட்விஸ்டட் பேர் கேபிள் எவ்வளோ டைட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே போல் கேட் 5 கேபிள்ஸ் எவ்வளோ லூஸாக ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதோடைய கம்பேரிசனையும் கீழே பார்க்கலாம். கேட் 3, கேட் 5, கேட் 5Eக்கான கம்பேரிசனையும். ஸோ கேட் 6E போன்ற ட்விஸ்டட் கேபிள்ஸ்ல எல்லாம் ட்விஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஆனால் கேட் 5ல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டேபிளில் கம்பேரிசன் பார்க்கலாம். கேட் 3, கேட் 5, கேட் 5E, கேட் 6, கேட் 6A. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா கேட் 3க்கு வந்து கம்மியான MB/s தான், 10 MB/s தான். ஆனால் கேட் 5க்கு 100, கேட் 5Eக்கு 1000, கேட் 6க்கு 10 GB/s அண்ட் கேட் 6Aக்கு 10 GB/s இருக்காது. ஸோ கேட் 6A வந்து அதிகமான கேப்பபிலிட்டி கொண்டு இருக்குது. அதோடைய ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா 750 MHz, டிஸ்டன்ஸும் 100 meters. மித்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ கேட் 6Aவோட ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கேட் 6ம் கேட் 6Aவும் ஒரே போல் இருந்தாலும் அதோடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். இப்போ கோஆக்சியல் கேபிள் பற்றி பார்க்க இருக்கிறோம். கோஆக்சியல் கேபிளில் உள்ளே இருக்க கண்டக்டரை சுற்றி ஒரு இன்சுலேட்டிங் லேயர் இருக்கும், அதை சுற்றி ஒரு ஷீல்டு இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கோஆக்சியல் கேபிள். ஸோ நீங்கள் இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம், இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது, அதை சுற்றி ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஷீல்டு இருக்குது, அதற்கப்புறமா ஒரு அவுட்டர் ஜாக்கெட்டும் இருக்குது. ஸோ இது வந்து கோஆக்சியல் கேபிளுடைய அரேஞ்ச்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் கோஆக்சியல் கேபிள்னு எடுத்துட்டா அது 50 ohm கேபிள், 75 ohm கேபிள் அப்படின்னு 2 வகைப்படும். 50 ohm கேபிளை வந்து நார்மலாக டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். 75 கேபிள் வந்து அனலாக் டிரான்ஸ்மிஷன், கேபிள் டெலிவிஷனுக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. இப்போ அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இதில் ஒரு காப்பர் வயரை சுற்றி ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கும். அந்த காப்பர் வயர் தான் கோர். அதை சுற்றி இருக்கிற இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தான் கிளாடிங். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே ஒரு காப்பர் ஒயர் இருக்குது, அதை சுற்றி ஒரு அவுட்டர் ஜாக்கெட் இருக்குது.
ஸோ இதுதான் வந்து அவுட்டர் ஜாக்கெட். அதை வந்து இந்த காப்பரை சுற்றி இருக்குது. அந்த காப்பருக்கு அப்புறமா ஒரு ஃபாயில் ஷீல்டு இருக்குது. அந்த ஃபாயில் ஷீல்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காப்பர் கண்டக்டர் இருக்குது. அந்த காப்பர் கண்டக்டரை சுற்றி இருக்கிறது தான் டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் நார்மலாக உங்களுடைய டிவி கேபிள் எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த டிவி கேபிளை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் அந்த ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கண்டக்டர் இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு டயஎலக்ட்ரிக், அதை தொடர்ந்து ஒரு ஃபாயில் ஷீல்டு இருக்கும், அதையும் சுற்றி ஒரு காப்பர், அதை சுற்றி ஒரு அவுட்டர் ஜாக்கெட். ஸோ இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க சென்டரில் இருக்கிற அந்த கண்டக்டருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு ஃபாயில் ஷீல்டு இருக்குது, அதை தொடர்ந்து ஒரு பிரைடர் ஷீல்டு இருக்குது. ஸோ அது ரெண்டுமே இந்த கண்டக்டரையும் டயஎலக்ட்ரிக் மெட்டீரியலையும் தொடுத்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட் இதுதான் வந்து நார்மலாக அதிகமாக அவங்க டிவி கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது என்டையர் அரேஞ்ச்மெண்ட்டையும் இந்த அவுட்டர் ஜாக்கெட் ப்ரொடெக்ட் பண்ணுது. கோஆக்சியல் கேபிளோட அப்ளிகேஷன் வந்து டெலிவிஷன்ஸ்லாம் இந்த கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன்லாம் பண்ணணுன்னா இந்த டெலிஃபோன் கேபிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுது. இதோடைய முக்கியமான அட்வான்டேஜே இந்த கோஆக்சியல் கேபிளை யூஸ் பண்ணி 10,000 வாய்ஸ் கால்ஸ் வரைக்கும் ஒரே நேரத்தில் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து கோஆக்சியல் கேபிள் அதிகமாக இந்த டிவி கேபிளிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே. ஏன்னா ஒரு சிட்டியில் இருக்கிற எல்லா டிவியையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, ட்விஸ்டட் பேர் கேபிளை விட இந்த கோஆக்சியல் கேபிள் ஷீல்டிங் அதிகமாக பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய கவரிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டிஸ்டன்ஸ் ஷீல்டிங் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸை விட கோஆக்சியல் கேபிள் நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய டேட்டா ரேட்டும் ஹை. அண்ட் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 600 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10,800 வாய்ஸ் கன்வர்ஷன்ஸ் இது ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் நாய்ஸையும் கம்மி பண்ணுது அந்த ட்விஸ்டட் பேர்ஸை விட. ஸோ இது நார்மலாக மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்னு எடுத்துட்டா இதில் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது லைட் சோர்ஸ், டிரான்ஸ்மிஷன் மீடியம், டிடெக்டர். ஸோ லைட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைட், இந்த லைட் ஆன் ஆயிருந்துச்சுன்னா அது 1, அல்லது லைட் ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா அது 0. ஸோ இந்த 1s and 0s பேஸ் பண்ணி தான் இந்த லைட் சோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 3 கான்செப்ட், அதாவது லைட் சோர்ஸ், டிரான்ஸ்மிஷன் மீடியம், டிடெக்டர், இது 3மே வந்து ஆப்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 பிட் அண்ட் 0 பிட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆப்டிக்கல் டிரான்ஸ்மிஷனை டீல் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பிட்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா லைட் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதே பிட் 0 இருந்துச்சுன்னா லைட் ஆஃப். இதில் நம்ம டிரான்ஸ்மிஷன் மீடியமாக எதை யூஸ் பண்ணுறோன்னா ஒரு கிளாஸ் ஃபைபர் தான். அந்த கிளாஸ் ஃபைபர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதற்கப்புறமா டிடெக்டர் அப்படின்னா, ஒருவேளை அந்த லைட் ஃபால் ஆச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த டிடெக்டர். ஃபைபர் ஆப்டிக் உடைய அட்வான்டேஜ் என்னென்னா, பேண்ட்வித் வந்து 2 Gbps வரைக்கும் ப்ரொவைட் பண்ணும். மட்டுமின்றி அதோடைய சைஸும் கம்மி தான், வெயிட்டும் கம்மி தான். ப்ளஸ் அட்டுனேஷன் வந்து கம்மி பண்ணும் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். ஸோ அட்டுனேஷன் கம்மி பண்ணாலே அதோட அட்வான்டேஜ் தான். அண்ட் என்விரான்மெண்டல் இன்டர்ஃபரன்ஸ் இதில் கம்மி. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டியும் இதில் அதிகம். ஸோ இது வந்து எல்லா விதத்துலேயும் நல்லதாக இருக்குது. அட்டுனேஷனும் கம்மி பண்ணுது, இன்டர்ஃபரன்ஸையும் கம்மி பண்ணுது, செக்யூரிட்டியும் கூட்டுது. அதே போல் சைஸும் கம்மி தான், அதே போல் வெயிட்டும் கம்மி தான். ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸில் நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. முக்கியமாக என்னென்னா, ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்லாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஹைலி ஸ்கில்டு லேபர்ஸ் வேணும். ஸோ இந்த விஷயத்தில் கை தெரிந்தவர்கள் இருந்தால் மட்டுமே தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிளை யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்கிங் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளை யூஸ் பண்ணி நான் ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நான் இன்னொரு கம்ப்யூட்டர் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு நெட்வொர்க்கோட ஜாயின் பண்ணணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காரணம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பின்தங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை வந்து சின்ன சின்ன ஆர்கனைசேஷன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதிலெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. காரணம், அங்கெல்லாம் வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ
ஃபைபர் கேபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கோஆக்சியல் கேபிளை போன்றது தான், ஆனால் இதில் வந்து பிரைடிங் இருக்காது. நம்ம கோஆக்சியல் கேபிளில் பார்த்துருப்போம், அதில் பிரைடிங் இருக்கும். இதை வந்து 2 வகையாக வகுக்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிமோட் ஃபைபர், செகண்ட் சிங்கிள் மோட் ஃபைபர். மல்டிமோட் ஃபைபரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இது வந்து 50 மைக்ரான்ஸ் டயாமீட்டரில் இருக்கும். இது வந்து நம்ம முடியோட திக்னஸ் தான் மல்டிமோட் ஃபைபரோட திக்னஸ்ஸே. சிங்கிள் மோட் ஃபைபரில் 8 to 10 மைக்ரான்ஸ் திக்னஸ் இருக்கும் அந்த கோருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கவிருக்கிறது ஒர்க்கிங் ஆஃப் ஃபைபர் கேபிள்ஸ். ஃபைபர் கேபிள்ஸில் சென்டரில் இருக்கக்கூடியது கிளாஸ். இதோ அதை தொடர்ந்து இருக்கக்கூடியது தான் அந்த கிளாடிங் நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து அந்த ஜாக்கெட். அது ஜாக்கெட் வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாடிங்கு கோரை கவர் பண்ணி இருக்கும். ஸோ இந்த கோர் தான் சென்டர் எலமெண்ட். ஸோ இந்த கோர் என்ன பண்ணுன்னா எல்லா லைட்டையும் அந்த கோரில் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட் வந்து அந்த கிளாடிங்கையும் கோரையும் ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் பண்டிலாக குரூப் பண்ணியிருக்காங்க. அதை குரூப் பண்ண எல்லாத்தையும் ஒரு அவுட்டர் ஷீத் மூலமாக ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவுட்டர் ஷீத் தான் அந்த பிளாஸ்டிக். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கலாம், அந்த ஷீத் மூலமாக உள்ளுக்கு இருக்க கோர் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோரை சுற்றி இருக்கிற ஜாக்கெட்டையும் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த என்டையர் செட்டப்பையும் அந்த ஷீத் ப்ரொடக்ட் பண்ணுது. அடுத்ததாக நம்ம லைட் சோர்ஸஸ் பற்றி பார்த்தோம்னா, அந்த இதை வந்து எல்இடி செமிகண்டக்டர் லேசர்ஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். எல்இடின்றதை பார்த்தீங்கன்னா நார்மலாக லைட் எமிட்டிங் டயோட்ஸ். செமிகண்டக்டர் லேசர்ஸ் தான் வந்து லேசர்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக வந்து நெட்வொர்க்கிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்இடிக்கும் செமிகண்டக்டர் லேசர்ஸ்க்கும் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். டேட்டா ரேட் வந்து எல்இடிக்கு கம்மி, ஆனால் செமிகண்டக்டர் லேசர்ஸ்க்கு அதிகம். ஸோ செமிகண்டக்டர் லேசர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வர்றதுக்கான காரணமே இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் டைப்பும் இதில் மல்டி மோடும் சப்போர்ட் பண்ணும், சிங்கிள் மோடும் சப்போர்ட் பண்ணும், டிஸ்டன்ஸும் அதிகமாக கவர் பண்ணும். லைஃப் டைம் ஆனால் செமிகண்டக்டர் லேசருக்கு கம்மி தான். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ப்ளஸ் அதோடைய காஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாலேஷனும் அதிகம். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் செமிகண்டக்டர் லேசர்ஸை பிரஸ்தாபப்படுத்துது. காரணம், செமிகண்டக்டர்ஸ் லேசர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. காரணம், இதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் கவர் பண்ணணுன்னு பார்த்தா அதிகம். அதோடைய டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துட்டா அது இன்ன வரைக்கும் ஒரு புதிராக தான் இருக்குது. அதாவது அன்ஃபெமிலியர் டெக்னாலஜியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு யூனிடைரக்ஷனல் கம்யூனிகேஷனாக தான் இருக்குது. அட்வான்டேஜ்னால் ஹை பேண்ட்வித், அது மட்டும் இல்லாமல் அட்டென்யூஷனும் கம்மி பண்ணுது. ஸோ அதிகமாக துருப்பிடிக்காது. நன்றி.